Hey beauties, let's welcome to kanmanibeautyvlogs. So நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டே இன் மை லைஃப் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ நான் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். இந்த மீஷோடைய வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு ஐ கார்ட்ஸில் கொடுக்குறேன் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நான் என்னென்ன பொருளாக வைக்கிறேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா பிரியாணி லீவ்ஸ், பட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு, ஏலக்காய் அண்ட் கடப்பாசி இந்த மாதிரி தான் நான் வந்து வைக்க போகிறோம். அண்ட் அதை அப்படியே வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கிறதுனால ஒரு பாக்ஸ் எடுத்தால் போதும், நம்மளுக்கு இது வந்துட்டு அப்படியே ஹெல்ப்பாக இருக்கும். டக்குன்னு தாளிப்புக்கு நம்ம போட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் வந்து நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடப்பாசி வந்து வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து கொடுத்துருந்தாங்க இதுலேயே ஃப்ரீயாக. அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார், அதுக்கப்புறம் இதோட பேர் எனக்கு தெரியலை. அண்ட் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்துட்டு கிராம்பு அண்டு ஏலக்காய் வந்துட்டு நாங்கள் வந்து போட்டிருக்குறோம். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஏலக்காய். இந்த பாக்ஸை பார்த்திங்கன்னா நல்லாவே கழுவி ஒரு நாளைக்கு முன்னாடி காய வச்சுருங்க. காய வச்சிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு எதுக்கும் இன்னொரு வாட்டி ஈரம் இல்லாத அளவுக்கு தொடச்சிக்கோங்க. ஏன்னா ஈரம் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே நம்ம உள்ளே போடக்கூடாது. ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பாக்ஸில் வந்து பொரிக்கடலை போட்டிருக்கேன், இன்னொரு பாக்ஸில் வத்தல் போட்டிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா உளுந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லாவே எல்லாமே உளுந்து இதிலெல்லாம் வண்டு வரும். ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த வண்டெல்லாம் இல்லாத அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். இந்த பாசிப்பருப்பில் ரொம்ப வண்டு இருந்துச்சு, அதெல்லாமே நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அண்ட் இந்த வண்டுலாம் வரக்கூடாது அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த பிரியாணி லீஃப்லாம் வந்து வைங்க. வச்சிங்கன்னா வந்துட்டு வண்டுலாம் வராது. ஸோ பிரியாணி லீஃப் இல்லை அப்படின்னா வந்துட்டு வத்தல், அதுக்கப்புறம் வந்துட்டு சுக்கு இந்த மாதிரி கூட வைக்கலாம். அண்ட் நல்லாவே ஃபில்ட்ரு பண்ணி போடுங்க. புது பாக்ஸில் போடும்போது சூப்பராக வந்து க்ளீனாக போடணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 தல் வந்து போட்டிருந்தோம். அண்ட் எல்லாத்துலேயுமே போட்டுட்டு பாக்ஸ் வந்துட்டு கரெக்டாக மூடி வச்சுட்டோம். இது பார்த்திங்கன்னா நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்லாப்பில் வந்துட்டு சூப்பரான வந்து ஒரு ஸ்டிக்கர் நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ அதுவுமே மீஷோவில் தான் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். அதையுமே நான் வந்துட்டு இப்போ வந்து சூப்பராக வந்து செட் பண்ணியாச்சு. நல்லா இருக்குது. ஆனால் இதில் வந்துட்டு மைனஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வளர்ந்து கழுவிட்டு இப்போ ஏதாவது தண்ணி வந்து நல்லாவே காய வைக்காமல் நம்ம அதில் வச்சுட்டோம் அப்படின்னா அதில் அந்த தண்ணி ட்ராப்ஸ் வந்து இருக்குது, ஆனால் தொடச்சிட்டா போயிடுது. அது மட்டும் தான் இதில் மைனஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா மார்னிங் நான் எழுந்தோடனே டு டூ லிஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டேட் போட்டு சூப்பராக எனக்கு என்னென்ன உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஷெடியூல் போட்டு நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க், எடிட்டிங் ஒர்க், லைவ் வந்து வந்திருக்கணும் அந்த அன்றைக்கி. ஸோ அந்த லைவ் அப்புறம் வந்துட்டு ஷூட்டிங் இந்த மாதிரி ஒர்க்லாம் இருந்துச்சு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சவுண்டு வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்குது அப்படின்னா வந்துட்டு ஸோ சாரி. அவங்களும் முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருந்தேன். பார்த்தா முடிக்கிற மாதிரியே தெரியலை. ஸோ அதான் நான் வந்துட்டு அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியலாம். என்னடா இங்கேயோ இருந்துச்சு அண்ட் பின்னும் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் தெரியலாம். இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பின் பண்ணி வச்சுருந்தேன் ஆக்சுவலி. பட் ஆனால் அது வந்துட்டு அவ்வளோ செட் ஆகலை. எனக்கு வந்து இது வந்து கிளிப் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா மோட்டிவேஷ்னலான ஒரு கோட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்துட்டு நம்ம பூஸ்டப் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இந்த கோட்ஸ் வந்துட்டு நான் கூகுள்லேருந்து பார்த்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்களே மோட்டிவேஷனுக்காக நீங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்கப்புறமா இங்கே ஒரு கிளிப்பும் நான் வந்து குத்திருக்கேன். ஸோ இது வந்து ஸ்கை ப்ளூ. ஸோ இது கொஞ்சம் டார்க் ப்ளூவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கான ஒர்க்கு நான் இதை வந்து பின் பண்ணிடுறேன் ஆக்சுவலி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு க்ளீனிங் ஒர்க் இருக்குது, அப்புறம் எடிட்டிங் இருக்குது. ஸோ அந்த அன்றைக்கி நான் பர்டிகுலராக எனக்கு வந்து லைவ் இருந்துச்சு. ஸோ நான் லைவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான லைவ், அதுக்கப்புறம் ஹேர் கேர் இருந்துச்சு, பர்சனல் ஒர்க் இருந்துச்சு, அதுக்கப்புறமா ஒரு குக்கிங் வீடியோ வந்துட்டு நான் ஷூட் பண்ணுற வேலையும் எனக்கு இருந்துச்சு.
ஸோ இதுதான் அந்த அன்றைக்கி பர்டிகுலராக நான் வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதும் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இது எப்படி செய்யணும், நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, இது ஆல்ரெடி நான் எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதோட வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனான ஒரு குவிட்ஸ் வந்துட்டு எழுதுறதுனால நம்மளுக்குமே வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி ஓகே, என்ன தான் வியூஸ் வந்து கம்மியாக போனாலும் ஓகே நம்ம வந்துட்டு இன்னும் போடுவோம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு குவிட் வந்து நான் சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மாவு இருக்குது, தோசையை காணோம். என்னடா தோசையை காணோம், மாவு மட்டும் இருக்குது, அப்போ நம்ம தான் ஊற்றி சுடணும் போல். சரி ஓகே, அடுப்பை பற்ற வச்சு தவாவை ஏற்றி தோசையை சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தான் தோசையை சுட்டேன். அண்ட் பார்த்திங்கன்னா இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு தோசை, ராகி தோசை. ரொம்பவே டேஸ்டி, ஹெல்த்தி அண்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் கிறிஸ்பியாகவும் இருக்கும். எனக்கு ரொம்பவே ஃபேவரெட். ஓகேங்களா, நான் உங்களுக்கு இன்னொன்று டைம் வந்துட்டு கண்டிப்பாக ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து தொட்டுக்க வந்து சாம்பார் வந்து பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே, ஸோ நான் பார்த்திங்கன்னா கடகடன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வேலை இருக்குது, ஸோ அதனால் அந்த வேலையெல்லாமே பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சாப்பிட்டுட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி இது என்னோடய டெய்லி ரொட்டீனில் உள்ளது தான். இது பார்த்திங்கன்னா ஸ்டவ், கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறது. பட் இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்துட்டு வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து மார்க்கெட் போயிருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் கடகடன்னு நான் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எண்ணெய் பிஸ்காக இருந்தால் மட்டும்தான் நான் வந்துட்டு சோப் யூஸ் பண்ணுவேன். எண்ணெய் பிஸ்கு இல்லை அப்படின்னா வந்துட்டு நார்மல் ப்ளெயின் வாட்டரில் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் நான் வந்துட்டு ப்ளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி வைப்பரை வச்சு வைப் பண்ணிட்டேன். வைப் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கில் வந்துட்டு நிறைய சாமான் சேர்ந்து இருக்கும். அதுக்கப்புறமா தான் சிங்கில் இருக்க சாமான் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கழுவ ஆரம்பிப்பேன். A few moments later. இப்போ பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக க்ளீனாக இருக்குது பாருங்கள். ப்ளெயின் வாட்டரில் தான் நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ணியிருந்தோம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே டைம் அந்த சைடில் நம்ம போய் பார்த்தோம்னா சிங்க்கில் அவ்வளோ பாத்திரம் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கடகடன்னு வாஷ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு தோணு டிப்பை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அடிப்பிடிச்ச சட்டி, எண்ணெய், நம்ம வந்துட்டு டீப் ஃப்ரைலாம் பண்ணுவோம்ல, ஸோ எண்ணெய் பாத்திரம் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாமே லாஸ்ட்டில் கழுவுங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அதில் இருக்க எண்ணெய் பிஸ்கு எல்லாமே அடுத்த பாத்திரத்தில் வந்து வந்துடும். ஸோ லாஸ்ட்டில் கழுவும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்பாஞ்சை கூடமே நல்லா வாஷ் பண்ணி போட்டுடலாம். ஸோ அதனால் வந்துட்டு அடிப்பிடிச்ச பாத்திரம், எண்ணெய் பிஸ்கான பாத்திரம் அதெல்லாமே லாஸ்ட்டில் கழுவுறது ரொம்பவே நல்லது. சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் பிகினராக இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த டிப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளே இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் பண்ணலாம், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னோடய ரொட்டீன் வந்துட்டு வேறு. ஸோ ஹெட் டு டோன் மாதிரி தான் நான் வந்துட்டு கொண்டு வருவேன். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது, அடுத்து வந்து கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறமா தான் சிங்க்குக்கு வர்றது. ஸோ இந்த மாதிரி லைனாக கரெக்டாக ஆர்டராக தான் நான் வந்துட்டு க்ளீன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் ஆர்டராக க்ளீன் பண்ணுவீங்க அப்படிங்கிறவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்க்கில் இருக்க ஜாமானை வந்து கழுவி முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டவ், கவுண்டர் டாப், அதுக்கப்புறமா தான் சிங்க்குக்கு வருவேன். ஸோ ஏன் பார்த்திங்கன்னா மொத்தமாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும், பார்க்கவும் கிச்சன் ஓரளவு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் சிங்கை பார்த்தா மட்டும் தான் கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு சிங்கையும் நம்ம கடகடன் க்ளீன் பண்ணிட்டோம்னு வைங்களேன், மொத்தமாகவே கிச்சன் வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ இந்த க்ரீன் ட்ரே பார்த்திங்கன்னா ரொம்பவே டர்ட்டியாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இதில் வந்து ஒரு கம்பினார் 10 ரூபா கம்பினார்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு நாங்கள் வந்து சிங்க்குன்னு தான் நாங்கள் வந்து வச்சுருந்தோம். சிங்க்கை வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த க்ரீன் ட்ரேயில் தான் நாங்கள் வந்து வைப்போம். ஸோ க்ரீன் ட்ரேயில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த திருள் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது பிடிச்சி அந்த தண்ணி இருக்க அது திருள் பிடிச்சி வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த க்ரீன் ட்ரேயில் வந்துட்டு அது வந்து வச்சோம். ஃபஸ்ட்டாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா க்ரீன் ட்ரேயில் வச்சோம். ஓகே, அது தண்ணி எல்லாமே வடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வச்சுருந்தோம். ஸோ வச்சதுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு அது ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிடுச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஆப்பச்சோடா, லெமனு, வினிகர் எல்லாமே போட்டு தான் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறமாவும் டெய்லியும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா விம்மு, அதுக்கப்புறம் டெட்டாயில் போட்டு அந்த அதுக்குன்னு தனி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ அப்படி பண்ணி தான் இந்த கலருக்கே கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி வரைக்குமே ரொம்ப க்ரீனிஷாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தை எல்லாமே கழுவி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து கவுண்டர் டாப்பில் தான் வைப்பேன். கவுண்டர் டாப்லேருந்து அதுக்கப்புறமா நான் வந்துட்டு வெசல்ஸ் எங்கெல்லாம் வைக்கணுமோ அங்கெல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் கொஞ்சம் தண்ணி இருக்கும். திரும்பவும் அதை எல்லாமே க்ளீன் பண்ணி வைப் பண்ணி முடிச்சிடலாம்.
வச்சுருவேன். வைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்து எனக்கு என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மொத்தத்தில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒர்க்கை தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் சிங்கை க்ளீன் பண்ணது பார்த்துருப்பீங்க. அடுத்த செகண்டில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் டொட்டி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இது ஆஸ் யூஷுவல் நார்மல் தான். பட் ஆனாலுமே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கடுப்பாகும் அந்த டைமில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் நான் வந்துட்டு எப்போவுமே வழக்கம் போல் என்னோடய டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு 4 எட்ஜஸ்லேயும் வந்துட்டு ஊற்றி விட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு ஒரு குட்டி டைம் டேபிள் இருக்குது, அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா இதுவுமே நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ராடக்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி வாங்கிக்கோங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா சில்வர் ஸ்பூன் தனியாக அண்ட் பிளாஸ்டிக் ஸ்பூன் தனியாக அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்டார் தனியாக அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபோக் தனியாக, கத்தி தனியாக, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு நினைப்பீங்க, அது பார்த்திங்கன்னா பேன் அப்பப்போ லூஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு டைட் பண்ணுறதுக்காக ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம் வந்துட்டு குத்தி எடுக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு அந்த பீல் ஆஃப் பண்ணுறது எல்லாமே ஹேங் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்துட்டு நம்ம வலிக்கிறதுக்காக அந்த சிலிக்கான் பேஸ் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதில் பார்த்திங்கன்னா அது வந்து வைக்க முடியல. ஸோ அதனால் பிளாஸ்டிக் ஸ்பூன் செக்ஷன்லேயே நான் வந்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப்பாக இருக்குது. இதோட ப்ரைஸும் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். 1 hour later. ஸோ அந்த அன்றைக்கி பர்டிகுலராக பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து வெஜ்ஜு தாங்க பண்ணியிருந்தாங்க. அது பேரும் புதுசாக இருந்துச்சு, எனக்கும் அவ்வளோவா பிடிக்கலை. அண்ட் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக நான் சுரைக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு அது பேரும் புதுசாக இருந்ததுனால எனக்கு சாப்பிடவே பிடிக்கலை. ஆனால் பார்த்திங்கன்னா எங்கள் மாமி வீட்டில் பிரியாணி போட்டிருக்காங்கன்னு சொல்லி டேஸ்ட் பார்க்க கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதே சாப்பிட்டுட்டேன். நீங்கள் கண்டிப்பாக டைட்டிலும் தம்ப்நெயிலும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆக்சுவலி 1 hour லேட்டர் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன்ல, அதுக்கு முன்னாடி நான் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன் ஹேருக்கு. ஸோ அதையுமே நான் வந்துட்டு எந்த மெத்தடில் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறதையுமே நான் ஷூட் பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடுச்சா, எப்படி டெலிட் ஆகிடுச்சுன்னே தெரில. ரீசைக்கிள் பின்லேயும் போய் பார்த்தேன், அதுலேயுமே இல்லை. எப்படிடா போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பிளாங்காக தான் ஒரு 10 நிமிஷம் நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ எடிட்டிங்க்கு அப்படியே ஓகேக்கு ஒவ்வொரு கிளிப்பாக ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் கிளிப் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 2 hours ஆச்சு நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணி. ஸோ ஹேர் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் சீரம் அப்ளை பண்ணி நல்லாவே கோம் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சே வந்து பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அரிசிலேயே வந்துட்டு இதை வந்து பண்ணலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நாங்கள் பார்த்திங்கன்னா பொன்னி அரிசியில் பண்ணுறோம், ரேஷன் அரிசியில் கூட பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை பண்ண வைக்கணும். இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு 10-15 நிமிஷம் ஆகும். நல்லா ஃபேனில் வந்து காய வச்சுருங்க. 15 minutes later. இது பார்த்திங்கன்னா 15 நிமிஷத்துலேயே நல்லா காஞ்சி அழகாக வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்து வந்துருச்சு. சரி ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு வெறும் கடாயில் நம்ம வந்துட்டு இந்த அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு வறுக்கணும். ஆனால் இதில் வந்துட்டு கை விடாமல் வறுக்கணும், பொறுமையாக வருங்க. அண்டு ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு கொஞ்சம் அந்த தவா வந்துட்டு நல்லா ஹீட் ஏறணும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். தவா ஹீட் ஏற்றதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கை விடாமல் நல்லா வறுக்கணும். இப்போ நீங்கள் அந்த தண்ணி சவுண்டை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கப்போ தான் அது வந்து டப் டப் டப்னு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது தண்ணி போகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வறுத்துக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? வறுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த தண்ணியெலாம் போயிட்டதுக்கு அப்புறமா தான் அது கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக வந்து சாப்பிட்டுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா என்னென்னலாம் சேர்க்குறோம் அப்படிங்கிறதும் பாருங்கள். தண்ணியோட பண்ணிங்க இப்போ வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு அப்படியே பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம். தண்ணியோட பண்ணோம் அப்படின்னு வைங்களேன், கேஸ் தான் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகும். இந்த மாதிரி வந்து சவுண்டு வந்து முடிஞ்சதுக்கப்புறமா தான் அது கலரே மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வந்துட்டு வேர்க்கடலை, பொரிக்கடலை, அதுக்கப்புறம் வந்துட்டு கருப்பு உளுந்து, அப்புறம் வந்து பட்டாணி, இதெல்லாமே நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ உங்கள் விருப்பம் தான். நாங்கள் பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் பொரிக்கடலையும் போட்டுக்கிறோம்.
பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான். அண்ட் இதில் வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ஒரு சில மைனஸ் இருக்குது, அதையுமே நான் உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்டாக கொடுக்குறேன் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நம்ம வந்துட்டு தேவையான அளவுக்கு நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா 5 பேக்கெட் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஒரு சில பேருக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இதை விட கூட அதிகமாக போட்டுக்கலாம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 வேர்க்கடலைக்கு நடுவில் ஒரு குட்டி சீட்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது யூஸ் பண்ணால் பார்த்திங்கன்னா பித்தம் வந்துட்டு நமக்கு வந்து பித்தம் அதிகரிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க, அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அதனால தான் அதை வந்துட்டு செப்பரேட்டாக வந்து எடுத்துக்கிறோம். அண்ட் அப்படி உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை வந்து நல்லாவே நம்ம வறுத்துருவோம். வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஆற வைக்கும்போது இதை வந்துட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்துட்டு வறுத்தோம்ல, செட் ஆஃப் பேட்சாக தான் நம்ம வந்து வறுக்கிறோம். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை வந்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறோம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா திரும்பவும் நான் இந்த ரொட்டீனுக்கே வந்துட்டேன். ஸோ நல்ல தோலும் முறிச்சிடணும் அண்ட் இதையும் நம்ம வந்துட்டு எடுத்து போட்டுடணும். அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி தோல் உரித்து வைக்கிறது, இந்த மாதிரி இந்த வேர்க்கடலையை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்து அந்த வேர்க்கடலை உள்ள சீட்ஸை வந்து எடுத்து வைக்கிறது, அதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அடுத்த செட் ஆஃப் பேட்சையும் நாம் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேன் வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்குது. ஸோ அதனால் டக்குன்னு நம்மளுக்கு வந்துட்டு அந்த சவுண்டு போக திரும்பவும் டக்குன்னு கலர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வேர்க்கடலையை வந்துட்டு வெறும் பிளெயின் பேனில் வந்துட்டு போட்டு நம்ம ஜஸ்ட்டு சும்மா வதக்குறோம். அது பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌனிஷாவோ இல்லை லைட் ப்ரௌனிஷாவோ உங்களுக்கு தேவையான கலருக்கு வந்தப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு பவுலில் கூட போட்டு ஆற வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிலது டார்க் ப்ரௌனாகவும் ஒரு சிலது லைட் ப்ரௌனாகவும் வறுக்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக பவுலில் போட்டு இப்போ நம்ம வந்து ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தோல் எல்லாமே வந்துட்டு நம்ம இப்படி குலுக்கிறதுனால தோல் எல்லாமே வந்துட்டு விழுந்துடும். அதுக்கப்புறம் பொரிக்கல்லையை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நல்லாவே ஆற வச்சு அந்த அரிசியை வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கு மொத்தமாகவே இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு பொரி அரிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு அப்பளம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ரெசிபியும் நான் உங்களுக்கு கூட சேர்ந்து வந்துட்டு ஆட் பண்ணுறேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிப் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அப்பப்போ மழையும் வெயிலுமா இருக்குது. ஆனால் அது பார்த்திங்கன்னா வந்துட்டு மழை டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த அப்பளத்தில் வந்து வண்டுலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பாக்ஸில் போடுறத விட இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது ஒரு நல்ல ஒரு டிப், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இந்த ஜிப்லாக் கவரில் போடுறதுனால வண்டுலாம் அவ்வளோவா வராது. உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால எவ்வளோ அப்பளம் இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் வந்துட்டு வியூவாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ மீஷோவில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் போய்ட்டுருக்கு. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ், ட்ரெஸ் அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் ஸ்பெஷல் ஆஃபர் போட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எனக்கும் டே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஸியாக தான் போயிடுச்சு. அண்ட் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டிப்பில் எந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் பஜ்ஜி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் சூப், அதுக்கப்புறம் கொத்து பரோட்டா. இது சிக்கன் சூப்பும் பஜ்ஜியும் வந்துட்டு எங்கள் பெரியம்மா வந்து தந்துருந்தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. பட் நான் அப்போ சாப்பிடல, நைட் டின்னருக்கு தான் நான் வந்து சாப்பிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வீட்டில் வந்து கொத்து பரோட்டா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் என்னோடய டின்னராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கொடுத்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மள இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நானும் டு டூ லிஸ்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஹாப்பி எண்டிங்கோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. பாய்.